இந்த கட்சிக்குள்ள பெரும்பாலும் ஜனநாயக ரீதியாக ஒரு அரசியல் எப்படி இருக்கும்? ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், குற்றச்சாட்டுகள் இருக்கும், நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க பண்ணல, நாங்க நல்லது பண்றோம், இப்படிதான் நம்ம அரசியல் பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்னடா, ஒரு கட்சியிலிருந்து 2 பேர் பிரிஞ்சிட்டு தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் பார்த்துட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிறாரு, அங்க ஓபிஎஸ் தினகரன் பார்த்துட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிறாங்க. எப்படி துரோகம் பண்ணாங்க? தினகரன் ஓபிஎஸ் பார்த்து சொல்றாரு, டீ கடையில் இருக்கும்போது நான் தானே கூட்டிட்டு வந்து, அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உறவு சொல்றதுக்கு அம்மா அக்கா இப்படியெல்லாம் உறவு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. திடீர்னு நடுவில் சின்னம்மா எங்கிருந்து வந்தாங்கன்னா தெரியல, அதெல்லாம் ஒரு காமெடி நடக்குது. அதனால தான் யார் கூட்டிட்டு வந்தாங்க, இந்த அம்மா கிட்ட நான் தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டேன்னா தினகரன் சொல்றாரு. இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னா உன்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தாங்களே அந்த மன்னார்குடி கும்பலே நீங்க அம்மாக்கே துரோகம் பண்ணீங்க, அவங்க சாவலே மர்மம் இருக்கு, இது எவ்வளவு பெரிய துரோகம். இப்படி ஒருத்தர் விரல் நீட்டி குற்றம் சாட்டுறது. யார் பெரிய துரோகி? இப்ப போட்டி ஆர்கே நகர்ல யார் ஜெயிக்கிறாங்க போட்டி கிடையாது. இந்த 2 ஃபேக்ஷன்ல யார் பெரிய துரோகி? தினகரன் பெரிய துரோகியா இல்ல ஓபிஎஸ் பெரிய துரோகியா? இதுதான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா 2 பேர் மிகப்பெரிய துரோகிங்க. யாருக்கு அவங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணா நமக்கு அது பிரச்சனையே இல்லை, நீ அடிச்சுக்கோ வெட்டிக்கோ முதுகுல குத்து, அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. ஆனா நீங்க 2 பேரும் துரோகம் பண்றது உங்களுக்கு மக்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த கிட்டத்தட்ட 10 வருடமாக ஆர்கே நகர்ல அதிமுக ஆட்சி தான் நீங்க பார்த்துட்டு வரீங்க, ஆமாவா இல்லையா? இது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏதாவது நல்லது உங்களுக்கு நடந்திருக்கா? இவ்வளவு ஏன் தாய்மார்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் எல்லா பெண்கள் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த இடைத்தேர்தல் ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பெண்கள் கிட்டயும் நான் கேட்டேன், ஏமா 10 வருஷமாக அதிமுக ஆட்சி இங்க இருக்கு, உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? இல்ல, எதுவுமே நடக்கல, அம்மா வரும்போது நம்பி ஓட்டு போட்டோம், ஆனா எதுவுமே நடக்கலைங்க, இந்த பக்கமே திரும்பி பார்க்கறது இல்லை. அம்மா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு நாங்க வச்சோம், அது குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, கண்டிப்பாக அது இதுவரைக்கும் ஆர்கே நகர் தொகுதிக்கு நல்லது எதுவுமே நடக்கல. ஆனா பெண்கள் கிட்ட நீங்க காசு வாங்கி ஓட்டு போட்டுடுங்க சொல்றாங்க. நான் அதான் கேட்டேன், காசு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டுருவீங்களா? தாய்மார்கள் சொல்றாங்க, காசு யாருக்குங்க வேணும்? ஒரு நாளைக்கு 2 பக்கெட் தண்ணி கொடுங்க, அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோங்கிறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு நீங்க அன்றாட வாழ்க்கையில கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தண்ணி. 10 வருஷம் நீங்க ஆட்சியில இருக்கும் போது நீங்க அந்த தண்ணிக்கு கூட உங்களால ஏற்பாடு பண்ண முடியல, நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்களா? அதிமுக காரனுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. நான் கிட்ட ஏயா 10 வருஷம் அங்க இருக்கீங்க, தண்ணி பிரச்சனை இருக்குல்ல, ஆமா சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் கொண்டு வந்தா எல்லா கடைகள் மூட சொன்னா தண்ணி பிரச்சனை வரதா செய்யும். நான் எந்த தண்ணி பிரச்சனை பேசுறேன், அவங்க எந்த தண்ணி பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க? இங்க மக்களுக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு டெய்லி வாழ்க்கையில தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணி கூட கொடுக்கறதுக்கு வக்கீல்ல கேட்டாக்கா அவன் குடிமகனா, அதனால்தான் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குங்கிறான். நீங்க என்ன சொன்னீங்க? அதிமுகல படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் குறைப்போம், படிப்படியாக டாஸ்மார்கள் குறைப்போம் சொன்ன உடனே அதுதான் மேனிஃபெஸ்டோல இருந்தது, தேர்தல் அறிக்கையில் இருந்ததா இல்லையா? படிப்படியாக எங்க குறைச்சிங்க? அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க 500 டாஸ்மாக் கடைகள் மூடிட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஹைவேல இருக்கிற டாஸ்மாக் கடைகள் அத்தனையும் 3300 கடைகள் இருக்கு, 3100 அந்த கடைகள் மூடுன்னு சொன்ன உடனே ஐயோ டாஸ்மாக் எல்லாம் மூடாதீங்க, முதல்ல சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்டது அதிமுக காரங்க தான். அப்ப எப்படி நீ படிப்படியா குறைக்க முடியும்? மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, ஆனா அவன் எல்லாமே குடிமகனா இருக்கணும் நீ ஆசைப்படுற. டாஸ்மாக் ஏன் மூடக்கூடாதுன்னா, டாஸ்மாக் மூடனா அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுமா? ஏயா அப்போ நீ உச்ச நீதிமன்றத்துல நீ தமிழ்நாடு மக்கள் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் குடிச்சிட்டு கும்மாலம் போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றியா? நீ குடிக்காம தமிழ்நாடு மக்கள் இருக்க முடியாதா?
தண்ணி குடிக்காமன்னா நம்ம டெய்லி வாழ்ற தண்ணி 2 சொட்டு தண்ணியும் வாய்க்கு கிடைக்கணுங்க. அந்த தண்ணி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவன் என்னன்னா குடிக்கிறதுக்கு டாஸ்மாக் மூடிட்டோம்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போயிடும்ங்கிறான். வருமானம் போச்சுன்னா நாங்க என்ன பண்றது? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போகாதுங்க. வருமானம் போக போது இந்த மன்னார்குடி மாஃபியாக்கு. ஏன்னா மிடாஸ் குரூப்ல இருந்து அவங்க கம்பெனில இருந்து டாஸ்மார்க்கு சாராயம் அனுப்புறாங்க. சரக்கு சப்ளை ஆகுது பாருங்க அவங்க கம்பெனில இருந்து. இன்னைக்கு தினகரன் அவர்கள் அவ்வளவு பேசிட்டு இருக்காருங்க. டாஸ்மாக் மூட சொல்லுங்க. இன்னைக்கு ஹைவேல இருக்கிற தாசில்தார் கலெக்டர் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே வேலையில தெரிவிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயும் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன? அந்த ஹைவேல இருந்து 500 மீட்டர் தள்ளி டாஸ்மாக் தோறதுக்கு ஒரு இடம் இருக்கான போய் தேடுப்பா, அதை வாங்கிடலாம். ஏன்னா ஹைவேல மூட சொல்லிட்டாங்கல்ல, 500 மீட்டர் தள்ளி போயிட்டாக்கா பிரச்சனை இல்ல, திறந்துருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது தினகரன் அவர்கள் இங்க வரும்போது என்ன சொல்றாரு? இங்க வந்ததுக்கு அப்புறம் 3 நாளுக்கு முன்னாடி தான் வந்தாரு. வந்தது என்ன சொல்றாரு? ஆர்கே நகர்ல வாழ்ற மக்கள் அதிமுகக்கு, அது அந்த தொப்பிக்கு நீங்க ஓட்டு போடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தொப்பிக்கு நீங்க ஓட்டு போடலன்னா, உங்க வாக்களிக்கலன்னா நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேராதான். உங்க தலையில நீங்க மண்ணு வாரி போடுறீங்களா? அப்படி நீங்க தொப்பிக்கு, அதாவது தினகரன் அவர்களுக்கு நீங்க வாக்களித்தா அரசாங்கம் ரீதியாக வர வேண்டிய நல்ல சலுகைகள் நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வரும். நீங்க அவங்கள ஜெயிக்க வைக்கலன்னா வராதுன்னா உங்களை பயமுறுத்துறாரு. வரணுமா? நல்ல திட்டங்கள் வரணுமா? தண்ணி வரணுமா? இல்ல எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வரணும் போகணுமா? இல்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எல்லாமே சரி பண்ணணுமா? அப்ப எங்களுக்கு வாக்களிங்க. நீங்க எங்களுக்கு வாக்களிக்கலன்னா, எங்க ஜெயிக்க வைக்கலன்னா நாங்க பண்ண மாட்டோம். தினகரன் அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல வரேன். நம்ம எல்லாரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அணை கட்டணும், ஒரு டேம் கட்டணும் முடிவு பண்ணாரு. சரிப்பா, இந்த இடத்துல ஒரு டேம் கட்டினா கண்டிப்பாக மக்களுக்கு நலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு டேம் கட்டலாம். உடனே அந்த தொகுதியில இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருத்தர் சொன்னாரு, மாவட்ட தலைவர் சொன்னாரு, ஐயா அங்க வந்து நீங்க டேம் கட்டாதீங்க, அணை கட்டாதீங்க. ஏன் கேட்டாரு? இல்ல ஐயா அங்க கட்டிட்டீங்கன்னா அந்த 5 தொகுதி மக்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். கிடைச்சா என்ன? இல்ல ஐயா இந்த எலெக்ஷன்ல அந்த 5 தொகுதியில மக்கள் நமக்கு ஓட்டு போடல, உதயசூரியனுக்கு வாக்களித்தாங்க, உதயசூரியன் தான் அங்க இருக்கு, அதனால அவங்களுக்கு பண்ணாதீங்க. அப்ப காமராஜ் அவர்கள் சொன்னாரு, ஏயா நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், எனக்கு வாக்களித்தாலும் சரி வாக்களிக்கலனாலும் சரி, தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு தமிழனுக்கு நான் முதலமைச்சர். எல்லாரும் இந்த இடத்துல நான் ஒரு அணை கட்டினா எல்லாரும் பலன் அடைவாங்கன்னா நான் கட்டுமே, அந்த எந்த தொகுதி இருந்தாலும் என்ன. அப்படிதான் பெருந்தலைவர் காமராஜ் இருந்திருக்காரு. ஆனா இங்க தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு? நீங்க வாக்களித்தா நல்ல திட்டங்கள் உங்களுக்கு வரும். அப்ப நான் கேட்கிறேன், 122 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, தொகுதி உங்ககிட்ட இருக்கு. அப்ப நீங்க அந்த 122 தொகுதி மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. மீதி 112 பேர் பத்தி, அந்த தொகுதி பத்தி, இந்த பக்கத்துல இருக்க மக்கள் பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. எடப்பாடி ராமசாமி அவர்கள் 112 தொகுதிக்கு மட்டும்தான் முதலமைச்சராக இருக்காரா, இல்ல இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரா? இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க தினகரன் அவர்கள். ஆனா பதில் வராது. என்ன பேசுறதுக்கு நியாயமான கேள்வி கேட்டாக்கா தொப்பி வச்சுட்டு இப்படி சிரிச்சுட்டு போயிடுவாரு. பதிலே வராது. என்ன நியாயமான கேள்வி கேட்கும் போது அதிமுக காரங்க கிட்ட யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. மக்களுக்கு நல்லதை செய்யணும். இங்கே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நீ அந்த 3000 கடைகள் டாஸ்மாக் கடைகள் மூடன சொன்னதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? 3300 பஸ்கள் நிறுத்தி வச்சுட்டாங்க. பஸ் சர்வீஸ் அது 300 இங்கே மட்டும்தான், சென்னையில மட்டும்தான் 300 பஸ் சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட் நிறுத்தி வச்சுட்டாங்க. கேட்டதுக்கு இல்லைங்க போக்குவரத்து துறைக்கு கொஞ்சம் நஷ்டமா இருக்கு, அதனால தான் நாங்க பஸ்ஸஸ் நிறுத்திட்டோம். ஏமா பஸ்ஸஸ் நிறுத்திட்டீங்க சொல்றீங்க, ஆனா இங்க தினகரன் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க? நஷ்டம் இருக்கு, கடன். இப்போ சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, ராமசாமி அவர்களும் சொன்னாரு, மகாதேவன் அண்ணனும் சொன்னாங்க. எவ்வளவு கடன் இருக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு? 40,000 கோடி, 4 லட்சம் கோடி கடன். இந்த 4 லட்சம் கடன் இருக்கு, 4 லட்சம் கோடி கடன் இருக்கு. இது எப்போ சரி பண்ண போறீங்க? நீங்க தானே இருக்கீங்க கடந்த 7 வருஷமாக. அதை சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. நஷ்டமா இருக்கும் சொல்லிட்டு, கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் ஏற்படும் சொல்லிட்டு டாஸ்மாக் மூட வேண்டாம் நீங்க சுப்ரீம் கோர்ட்ல மனு போடுறீங்க.
நான் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷன் கம்பெனிக்கு நீங்க எங்களுக்கு நஷ்டமா இருக்க சொல்லிட்டு நீங்க 3300 பஸ் நிறுத்துறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க? இந்த பகுதியில் வாழ்ற 57,000 வீடுகள் கட்டி கொடுக்கறேங்கிறாங்க. 57,000 வீடுகள் தினகரன் அவர்கள் நீங்க எப்படி கட்டி கொடுப்பீங்க? காசு இருக்கா? பணம் இருக்கா? பணம் இருக்குன்னா அந்த வெள்ளை அறிக்கை கொடுங்க, எங்களுக்கு காட்டுங்களேன், தைரியமா சொல்லுங்க. எப்படி உங்களால இவ்வளவு வீடு கட்டி கொடுக்க முடியும்? ஒண்ணுமே வேண்டாம், வைங்க வெள்ளை அறிக்கை வைங்க, முன்னாடி சொல்லுங்க இப்படிதான் நான் கட்ட போறேன், இவ்வளவு பணம் நான் வச்சிருக்கேன், மக்களுக்கு என்ன சொந்த பணம் கொடுக்க போறாரா? இன்னைக்கு போட்டி யார் இங்க ஜெயிச்சா அந்த பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு தினகரன் போறாரா, ஓபிஎஸ் போறா, அதுதான் போட்டி இருக்கு இன்னைக்கு. ஆனா மக்களுக்கு நல்லதை செய்யணும்னா யோசிக்கிறது சிந்திக்கிறது சுத்தமா கிடையாது. டாக்டர் கலைஞர், நம்மளுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மாதவன் சொன்னாரு, வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டது நம்ம விவசாயிகளுடைய கடன் ரத்தப்படி செய்யணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல விவசாயிங்க ஓட வச்சிட்டு அரைமுட்டை அடிச்சிட்டு அங்க டெல்லியில இன்னைக்கு 20வது நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெயில்ல படிக்கும் போது ரத்த கண்ணீர் வருது. சொல்றாங்க இருப்போம், என்ன பண்ண போறாங்க? நாளைக்கு மறுபடியும் எங்க பேச்சு கேட்கலன்னா தரையில உருண்டுவோம். இந்த வெயில்ல இருப்போம், ஹீட் ஸ்ட்ரோக் வரட்டும், சன் ஸ்ட்ரோக் வரட்டும், செத்துருவோம், அவ்வளவுதானே, சாகுறோம். ஆனா சாகருக்கு தயாரா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் நாங்க சொல்றது கேட்கிறாங்கன்னா பாப்போம். பிரதமர் அவர்கள் இங்க இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எத்தனை பேர் போனாங்க? டெல்லியில இருக்கிற நம்மளுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவங்க சந்திச்சுட்டு வந்துட்டாரு. கனிமொழி அவர்கள் போயிட்டு வந்தாங்க. அவ்வளவு ஏங்க, நடிகர் விஷாலும் போயிட்டு வந்துட்டாரு. ஆனா ஜந்தர் மந்தர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் போய் சந்திக்கல. பிஜேபி இருந்து எவனும் போய் சந்திக்கல. இன்னும் இங்க இருந்து அதிமுக இருந்து டெல்லிக்கு போனாங்க. போகும்போது பரவாயில்ல, போறாங்கப்பா, நல்லது செய்யும் போது அவங்க பாராட்டணும். ஆனா அப்படியே நிறுத்திட்டோம். ஏன்னா அங்க போய் விவசாயிகளை பார்க்கறதுக்கு போல அந்த ரெட்டையில சின்னம் இருக்கு பாருங்க, அதுக்காக சண்டை போடுறதுக்கு போட்டிருக்காங்க. அது எனக்கு அந்த குழந்தை சாக்லேட் கையில ஒரு மிட்டாய் கொடுத்தா 2 குழந்தைங்க சண்டை போடுவாங்க பாருங்க, அது ஏந்து அந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனர் பார்க்க போயிருக்காங்க. நான் சொல்றேன், அவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன பார்க்க வேண்டாமா? நீங்க 57,000 வீடு கட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. ஏன் அந்த விவசாயிகளுடைய கடன் ரத்தப்படி செய்ய முடியாதா? விவசாயிகளுக்கு கை கொடுக்க முடியாதா? விவசாயிங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நாங்க இருக்கோம், அவங்களோட கண்ணீர் தொடச்சிட்டு மறுபடியும் இங்கே அவங்கள பார்க்க முடியாதா? நான் நம்மளுடைய முதலமைச்சர் ராமசாமி அவர்கள் கிட்ட கேட்கிறேன், ஐயா நீங்க நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்றீங்களே, கிளம்புங்களே. டெல்லி பழனிசாமி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போங்களேன். டெல்லிக்கு போயிட்டு அங்க பாருங்க நம்ம விவசாயிகளை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வாங்கல. ஆனா பார்த்துட்டு வர மாட்டாங்க. இந்த முதலமைச்சர் பேரே ஒவ்வொரு தடவை மறந்துடுறேன், ஏன்னா யார் திடீர்னு முதலமைச்சர்னா தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கன்ஃபியூஷன்ல இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம். அவன் நாளைக்கு கேட்பாங்க டீச்சர், ஏப்பா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு? பன்னீர்செல்வம். டுங்குன மண்டல, டை பன்னீர்செல்வம் கிடையாதுடா, எடப்பாடி பழனிசாமி. அவங்க சொல்றான், இல்லையே நேத்து இதுதானே சொல்லி கொடுத்தாங்க, இன்னைக்கு மாறிடுச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வேற யாராவது வந்துருவாங்க. திடீர்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேற யாராவது வந்தாலும் வருவாங்க. புரிய மாட்டேங்குது. ஒரு கேலி கூத்தாட்டமா நடக்கு தமிழ்நாட்டு அரசியல் சொல்ற போது. மாத்தணும். காசுக்காக நீங்க உங்களுடைய வாக்களிக்க போறீங்களா? இல்ல நல்ல திட்டங்கள் உங்களுக்கு சேரணுங்கிறதுக்காக? திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு கேண்டிடேட், மருது கணேஷ் அவர்கள். இந்த இடத்துல பிறந்த வளர்ந்த உங்களுக்குள்ள ஒருத்தனாக இருந்துட்டு இந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்ற மக்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப எளிமையானவர், நல்ல படிச்சவர், வழக்கறிஞர் அவர். இந்த பகுதியில் வாழ்ற மக்களுடைய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறதுனால தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை. சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா நமக்கு தோணும். ஆனா அது எல்லாமே பிரச்சனை தீர்க்க வைக்கணுங்கிறதுக்காக தான் மருது கணேஷ் அவர்களே தேர்ந்தெடுத்திருக்காரு. அவளுடைய அணுகுமுறை அதுல தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஏன்னா எங்கிருந்து வந்திருக்காரு. சாணக்கியன் டாக்டர் கலைஞருக்கு அப்புறம் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க,
கடந்த தேர்தல், போன வருஷம் தேர்தல்ல அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த தேர்தல்ல நீங்க ஓட்டிங் ஷேர், அந்த ஓட் ஷேர் சொல்றோம், பிரச்சனை வந்து 1% மட்டும்தான், பெரிய வித்தியாசமே கிடையாது. 1% அங்குதான் பணம் விளையாடி இருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருப்பாரு, நம்ம பார்த்திருப்போம். ஆனா அந்த பணம் அந்த அளவுக்கு பணப்பட்டு வர நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு பணம் போயிருக்கு, கோடி கணக்கில் பணத்தை இறக்கி இருக்காங்க. ஆனா நியாயப்படி இந்த தேர்தலில் சந்திக்கணுங்கிறதுக்காக பணம் இறக்காம மக்களுடைய நம்பிக்கையில மட்டும் ஜெயிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி. 1% வித்தியாசத்துல மட்டும்தான் நீங்க அதிமுக ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா அந்த 1% ஓட் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு 100% மாறி அதிமுக மேல கோபம் தான் இருக்கு. இன்னைக்கு ஆர்கே நகர் மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழுவதும் ஒரு தேர்தல் வரட்டும், மறுபடியும் ஒரு தேர்தல் வரட்டும், வரும். இன்னும் 6 மாதத்துல மறுபடியும் தேர்தல் வரும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மக்கள் அதிமுக பார்த்த உடனே, நம்மளுடைய முதலமைச்சர் பார்த்த உடனே, இங்க நடக்கிற அந்த கேலி கூத்து பார்த்த உடனே கையெழுத்து கும்பிட்டாங்க. போதுமான சாமி, அதிமுகவே வேண்டாம், எங்களுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க தான் வரணும். மக்களுக்கு நல்லதை செய்யற ஒரே கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து காங்கிரஸ் இதுல செயல்படுது. ஏன்னா இந்தியா முழுவதும் நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனையோ நல்ல திட்டங்கள் இருக்கட்டும், எத்தனையோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு இருக்கட்டும், எல்லாமே கொண்டு வந்தது சென்ட்ரல்ல காங்கிரஸ் தான். இங்கே பெருந்தலைவர் காமராஜுடைய ஆட்சியிலிருந்து இன்னி வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள், அது பார்த்துதான் இன்னி வரைக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா யாராலையும் சொல்ல முடியாது. இடையில வந்தது அதிமுக, இடையில போயிடும், கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா காமராஜ் அவர்களுடைய இன்னொரு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு என்னுடைய பேச்சு நிறைவேற்றேன். இந்தியா சைனா வார் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்த விஷயம். இந்தியா சைனா வார் இருக்கும்போது அதுல இந்தியாவுக்கு பின்னடைவு இருந்தது, நாங்க தோத்துட்டோம். அந்த வார் தோத்ததுக்கு அப்புறம் அப்போ இருக்கிற பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லாரும் கூட உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஏன் தோத்துட்டோம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ காமராஜ் அவர்களும் அங்க இருந்தாரு, முதலமைச்சருங்கிறது முறையில் அங்க இருக்கும்போது கேட்டாரு, ஏன் நம்ம வந்து தோத்துட்டோம். அப்போ நேரு அவர்கள் சொன்னாரு, இல்லைங்க, நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்லை, அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சொல்றோமே, நம்ம போர் நடக்கும் போது நமக்கு தேவைப்படுது, அது நம்ம கிட்ட இல்லை. நம்ம கிட்ட ஏன் இல்லை கேட்டாரு. ஏன் இல்லைன்னா அமெரிக்கால இருந்து வரல, அமெரிக்கால கேட்டிருந்தோம், அமெரிக்கால இருந்து வரல. அமெரிக்கால இருந்து ஏன் வரல? ஏன்னா அங்கிருந்த ஆயுதங்கள் இங்க அனுப்பணும்னா அமெரிக்கால இருக்குது ஏதோ ஒரு வங்கி நமக்கு கேரண்டி தரணும். அமெரிக்கால இருக்குது ஒரு வங்கி நமக்கு கேரண்டி கொடுத்தாதான் அந்த ஆயுதங்கள் அங்கிருந்து இந்தியாவுக்கு வரும். அப்புறம் ஏன் ஒரு வங்கி அமெரிக்கால இருக்குது, எந்த வங்கியும் நமக்கு கேரண்டி தரல? அதான் தெரியல, நம்பிக்கை இல்லை. காமராஜ் அவர்கள் யோசிச்சாரு, சின்ன விஷயம் தானே, இதை சால்வ் பண்ணிடலாம். பண்டிட் நேரு அவர்கள் சொன்னாரு, காமராஜ் அவர்களே, இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க, இது சின்ன விஷயம் நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க, முதல்ல பாருங்க அமெரிக்காவோட எந்த கடை நம்ம நாட்டில் இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? அமெரிக்காவோட எந்த ஒரு கடை நம்ம நாட்டில் இருக்கு? ஏதாவது இருக்கா? அமெரிக்காவோட ஏதோ ஒரு கடை நம்ம வச்சிருக்கோமா? அங்க ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்போடைய ஏதோ ஒரு கடை இங்க வச்சிருக்குமா இந்தியாவில்? ஆமா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குன்னாங்க. அவ்வளவுதான், அந்த பேங்க் நாளைக்கு மூடிடுங்க. எல்லாரும் ஷாக் ஆனாங்க. நேரு அவர்கள் சொன்னாரு, என்ன காமராஜ் அவர்களே, பேங்க் மூடிடுங்கிறாங்க. மூடுங்க, நமக்கு கேரண்டி தர முடியாதுன்னா அவன் எதுக்கு இங்கே வந்து சம்பாதிக்கணும்? மூடுங்க. இது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கோட சேர்மேன் கூப்பிட்டுப்பா, ஒரு வாரம் தான் டைம், கடையை மூடிட்டு நீ அமெரிக்கா கிளம்புனாங்க. ஐயோ, அவன் பதறி ஓடி அமெரிக்காக்கு போன் பண்ணி அடுத்த நாள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அமெரிக்காலிருந்து இந்தியாவுக்கு ஆயுதங்கள் அனுப்புறதுக்காக கையெழுத்து போட்டு கேரண்டி கொடுத்து ஆயுதங்கள் இங்க வந்தது. இதுல என்ன அவர் சொல்லிட்டு, அந்த காலத்துல நமக்கு என்ன சொன்னாரு, யார் உங்களுக்காக வேலை செய்ய முடியாதுன்னா அவன் கடை மூடு,
இவங்க டாஸ்மாக் முடிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க அதிமுகவோட கடை முடிக்கணும், அவ்வளவுதான். நல்லது செய்யறதுக்கு கண்டிப்பா முன்னாடி வரமாட்டாங்க. உள்ளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சொத்து யாருக்கு, அந்த ரெட்டை இலை யாருக்கு, இந்த நாற்காலி யாருக்கு, அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்கள நாற்காலி காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு தவிர மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக கண்டிப்பா கீழே இறங்கி வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு, அப்படிப்பட்ட ஒரு கட்சியும் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியும் நமக்கு தேவையில்லை. கடையை மூடுங்க, இதுதான் அதுக்கான ஆரம்பம். இந்த ஆர்கே நகர்ல இருக்கணும். அதிமுக ஒரு சீல் வைக்கணும். அப்பா இதுக்கப்புறம் நீ தமிழ்நாட்டில் மீண்டும் வரவே முடியாது, இதுக்கப்புறம் அவ்வளவுதான், கிளீன் கிளீன் போல்ட் அதிமுக. அதுக்கான ஆரம்பம் இந்த 12ஆம் தேதி நீங்க காட்டணும். ரிசல்ட் வரும்போது இங்க திமுகவுடைய கேண்டிடேட் மருது கணேஷ் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வேற எந்த கட்சிக்கும் டிபாசிட் கூட வரக்கூடாது. அப்படிதான் வேற கட்சி சொல்றேன்னா மற்ற கட்சி பேர் சொல்ற லைக் கூட கிடையாது. அது பேசினா நமக்கு தட் வேஸ்ட் ஆஃப் டைம் நான் சொல்றேன். அதுக்கு மற்ற கட்சி பேசணும்னு அவசியமே கிடையாது. ஆனா எந்த கட்சிக்கும் டிபாசிட் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வரும் 12ஆம் தேதி உங்களுடைய பொன்னான ஓட்டுகளை எத்தனையோ மருது கணேஷ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி கொடுப்பீங்கன்னா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் சொல்றேன், கண்டிப்பாக அதிமுக கடை மூடுறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது இருக்கு. ஆரம்பம் இங்கிருந்து இருக்கட்டும். இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வாழ்க தமிழகம். ஜெய்ஹிந்த்.